எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறக்கூடிய தொகுப்பு என் வாழ்க்கையில நான் ரொம்ப மறக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இன்னைக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஆவிகள் இருக்கா, பேய் இருக்கா, மற்றபடி வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆவி பேயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா கதை, எல்லாம் நம்மளுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் நானும். ஆனால் நம்ம வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் விசித்திரமாக நடக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம வாழ்க்கையுடைய போக்கு எப்படி போகும் தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையுடைய போக்கான அந்த விஷயத்தையே இன்னைக்கு உங்க கூட பேச வந்திருக்கேன். முதல்ல நம்ம வீடியோவுக்கு நிறைய பேர் சார் தினமும் 2 வீடியோ போடுங்க, அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போடுங்க, எங்களுக்கு உங்கள் அனுபவங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. சரி, எல்லாமே விதி என்னவோ, அற்புதமகான் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்லும் போது தான் தொகுப்புகள் நான் போடுறது. அவர் தொடர்ந்து போடுறக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கார், கண்டிப்பாக செய்வோம். இந்த சம்பவம் என்னுடைய குருநாதர் காளிமுத்து ஐயா மூலியமாக எனக்கு நடந்தது. என்னுடைய பழைய நிறைய வீடியோக்களில் ஐயாவை பற்றி நிறைய சொன்னது உண்டு. அவர் மாந்திரிகம் சார்ந்த நிறைய விஷயங்களை செய்வார். அவர் ஒரு சித்தரா, ஒரு மந்திரவாதியான்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு சித்தர் தான். மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து வச்சிருந்தார், அவ்வளோதான். அது தேவைப்படும் போது அவர் பரிசித்து பார்த்துருக்காரு. அதை பற்றி அவ்வளோ வித நாலேஜ் அவருக்கு நிறையாவே இருக்கு. அப்படி ஒரு நாள் என்னுடைய குருநாதர் காளிமுத்தையாவோட நான் பேசிட்டு இருந்த ஒரு நேரத்தில் அப்புறம் அவர் ஒரு பேச்சு ஆக்கில் ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை ஷார்ட்டாக சொன்னார். அவர் சிறு வயதாக இருக்கும் போது அந்த ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் ஒரு முனியப்பன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த முனியப்பன் கோவில் இவருடைய அப்பா வகையில் ஒரு குலதெய்வமாக கருதப்படுது. ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கே போயிட்டு பூஜை போடுறது, அந்த கோவிலை சுத்தம் படுத்துறது. ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா நாளுமே அங்கே போகிறதுக்கு முடியறதில்லை. ஏன்னா அந்த முனியப்பன் அதை விரும்புறதில்லைன்னு சொன்னார். அப்புறம் எனக்கு அதை கேட்க கேட்க ரொம்ப அப்படியே உடம்பெல்லாம் அப்படி புல் அரிச்சது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். காவல் தெய்வங்களையும் முனியப்பன், கருப்பண்ண சுவாமி, ஐயனார் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வங்கள். இவங்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் தான். நம்மளுக்கு முன்னோடியாக வாழ்ந்த மூத்த குடி பெரியவங்க தான் இந்த மாதிரியான காவல் தெய்வமாக எல்லா இடங்களும் இருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி காவல் தெய்வம் கோவிலுக்கெல்லாம் போகும்போது மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கணும். நம்முடைய பிரார்த்தனை நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது நிறைவேற்றப்படும். சரி, அப்போ அவர் அந்த காட்டு பக்கம் அன்னைக்கு இரவு ஞாயிற்றுக்கிழமை அவர் அங்கே வீட்டில் இருந்து அவருடைய சகோதரர் செய்து கொடுத்த அந்த உணவு பண்டத்தை எடுத்துட்டு, வெஜிடேரியன் தான், என்ன சக்கரை பொங்கல் டேஸ்ட் பார்க்காம, அதாவது அடுப்பில் இருந்து எந்த விதமான டேஸ்ட் பார்க்காம அப்படியே எடுத்து சுட சுட எடுத்துட்டு போய் நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அவருடைய அந்த அன்னைக்கான கொடுக்கப்பட்ட வேலை. அவர் எடுத்துட்டு அங்கே போயிருக்காரு. போகும்போது வழியில ஒரு பெண் இவருக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தது. இவர் அதை யோசிக்கவே இல்லை. நம்மளுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு இன்னொருத்தரும் போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் பின்னாடியே போனாரு. போகும்போது கொஞ்ச நேரத்துல அந்த பெண்ணுடைய நடை ரொம்ப வேகமாக ஆச்சு. அப்போ இவர் யோசிக்கிறார், இந்த காட்டுல இந்த நேரத்துல இவ்வளோ வேகமா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை என்னப்பா அவரை பார்த்துட்டு தான் பயந்து போறாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அப்போ அவர் எப்பவுமே காளியோடைய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு சிறு வயதிலிருந்தே இருக்கு. அவருக்கு காளியோட மந்திரத்தை திடீர்னு மனதுக்குள்ள தெய்வம் பாருங்களேன், இக்கட்டான ஒரு சூழல்ல, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல, ஆபத்தான சூழல்களை நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அந்த தெய்வம் நம்ம வாயிலேயே சொல்ல வைக்கும். நம்ம சொல்றது இல்லை மந்திரம், தெய்வமே நம்ம மூலியமாக சொல்ல வைக்கிறதா ஆத்மார்த்தமான
ஒரு உபதேசம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, சித்தி பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே தெய்வம் வந்து பேசும். இதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன், சில பேரையும் நானும் பார்த்துருக்கேன். என்னுடைய குணர் காளிமுத்தையா மூலியமாக நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்போ அவர் காளியோட மந்திரத்தை திடீர்னு முணுமுணுக்கிறாரு. அப்போ அந்த அந்த பெண்ணுடைய அந்த தேகம் அப்படியே காணாம போயிடுச்சு. போக 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 ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பக்கம் அந்த மாதிரி வந்தது யாருமே காணோம். இவர் மறுபடியும் இவர் போயிட்டு சுவாமியெல்லாம் விளக்கு பற்ற வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு உட்காந்து மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் வராரு. வர போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க இவரை நிப்பாட்டி, ஏப்பா தம்பி இந்நேரத்துக்கு இங்கே போறியே, இந்த மாதிரி சாமி பேரெல்லாம் சொல்லி இந்த இடத்துக்கு போயிட்டு நீ இந்த பக்கம் போயிட்டு வந்ததே ஒரு பெரிய குடுப்பனை, இனிமேல் இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆத்மா நடமாடிக்கிட்டு இருக்கிறத அவர் சொன்னார். உடனே காளிமுத்தையா சொன்னார், இந்த மாதிரி ஒரு பெண் எனக்கு முன்னாடி போனாங்க, எனக்கு எப்பயுமே நான் அம்மாவுடைய மந்திரம் சொல்கிறது உண்டு, அதனால் நீ தப்பிச்ச. ஏன்னா இந்த பக்கம் இந்த நேரத்தை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வேலையில் தான் அது அதிகமாக துர்மரணங்கள் அந்த பக்கம் நிறைய நடக்குது. இந்த மாதிரி ஒரு அந்த பெரியவர் சொல்கிறாராம்மா, அன்புக்குரியனர்களே, நான் பார்த்துருக்கேன், என் தாத்தன் பார்த்துருக்கான், என் முப்பாட்டனார் பார்த்துருக்கான், பாட்டனாருக்கு பாட்டனார் கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறையாக அந்த ஆத்மாவுடைய அந்த ஆக்ரோஷமும் அந்த பலிகளும் அந்த விஷயங்களை தொடர்ந்து அவருக்கு அது சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் அந்த நேரத்தில் போகிறதில்ல. இதை என்கிட்ட எதிர்ச்சியா சொல்கிறாரு. நம்ம மூளை சும்மா இருக்குமா, நம்ம எந்த இடம் ஏதுன்னு ஒரு ரஃபாக கேட்டாச்சு. நம்மளுக்குள்ள அந்த மூளை நம்ம நம்ம மண்டை ஒரு ஜெராக்ஸ் மண்டையாச்சுங்களே, அப்படியே பண்ணுறது திருப்பி பண்ணுறது நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்னா அவர்கிட்ட மற்ற விஷயங்கள பேசிட்டு அங்கேருந்து வண்டி ஏறி நான் கோயம்புத்தூர் நோக்கி பேருந்தில் வந்துட்டு இருக்கேன். அந்த பேருந்தில் கோயம்புத்தூர் வரும்போது எனக்கு அந்த பிரயாணம் ரொம்ப நீண்ட தூரம், 1.5 மணி நேரம் பிரயாணம் கோயம்புத்தூர் வர்றதுக்கு. எனக்கு அந்த அந்த இடத்துக்கு நானே போன மாதிரி எனக்குள்ள ஒரு கற்பனை, எனக்குள்ள ஒரு ஒரு பதட்டம், எனக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்லலாம். அந்த எண்ணம் மாறி 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 எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து வண்டி நின்றுடுச்சு. இந்த கண்டக்டர் கத்துக்குதுன்னு கத்துறாரு, எப்போ வந்துருச்சு, எத்தனை வாட்டிப்போ எனக்கு சொல்லணும், இடம் வந்துருச்சு, இறங்குன்னு கோயம்புத்தூர் வந்துருச்சுன்னு சொல்கிறார். அப்புறம் நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு பின்புறமாக பார்க்கிங் இருக்கும், 2 வீலர் பார்க்கிங், அங்கே போய் வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வடகோவை மேம்பாலத்துக்கு அந்த ரோட்டில், அந்த 100 ஃபீட் ரோட்டில் நான் அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு வரேன். எனக்குள்ள அந்த நிகழ்வுகள் வந்துக்கிட்டே எனக்கு, ஒருவேளை அந்த இடத்துக்கு நம்ம போவோமோ, எதர்ச்சியாக நம்ம போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படின்னு எனக்குள்ள அந்த சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருந்ததுங்க. என்னால் அன்னைக்கு நாளும் அதே மாதிரி இருந்துச்சு, அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரி இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படுது, என்ன காரணம்? எனக்கு அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம மனதில் ஒரு சம்பவத்தை நிகழ்த்துற வரைக்கும், இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் பொருள் சாப்பிடணும்னு பிரியப்பாயிடுச்சுன்னா நம்முடைய ஆள் மனதில் போய் அது பதிவாயிடும். அது நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ சாப்பிட்ரு, நீ சாப்பிட்ரு, நீ சாப்பிட்ரு. அப்போது ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு மனநிலைக்கு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் நம்மளுடைய விதி பயன். விதி அந்த இடத்துல தான் வேலை செய்யுது, விதி அந்த இடத்துல தான் வேலை செய்யுது. அப்புறம் என்னுடைய நண்பர் பட்டாணி கிட்ட நான் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறேன். அவர் ஏற்கனவே பல சம்பவங்கள் நம்ம கூட வந்து பழைய வீடியோக்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், தெரிச்சு நான் சொல்ல தெரிச்சு ஓடிட்டார். எப்பாடே நீ கூட்டிகிட்டு போய் ஆளை கொண்டுருவ போல இருக்கு, இது வந்து நான் ஆவி பேயெல்லாம் படங்கள் தான் பார்த்துருக்கேன், அன்னைக்கு உங்க கூட வந்து ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன், என்ன ஆளை விட்டு என் நண்பர் அதை அந்த பேச்சை எடுத்தோன்னே தெரிச்சு ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் 2 நாள் ஃபோன் எடுக்கலைங்க, கூட்டிகிட்டு போயிடுவானா 2 நாளில் ஃபோன் எடுக்கலை அவர். அதுக்கப்புறம் நான் அப்படியே அதை விட்டுட்டேன். அப்புறம் சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குங்க கோயம்புத்தூரில். சாய்பாபா கோவில் பிரபலமான ஒரு கோவில், சாய்பாபா காலனிலே இருக்குது, நாக சாய் டெம்பிள்னு அதுக்கு பேர். நான் அங்கே போயிட்டு எப்பவுமே ஆரத்திக்கு 8:30 மணி ஆரத்திக்கு போகிறது உண்டு. நான் அங்கே போயிட்டு உட்காந்து பாபாவோட ஆரத்தி பாட்டு பாடிட்டு நான் பாபாவை மானசீகமாக கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறேன்.
எனக்கு காளிமுத்தையா சொன்ன அந்த பெண்ணுடைய உருவம், ஒருவேளை அந்த அந்த பெண்ணுடைய உருவம் அப்படியே மனதுக்குள்ள நானா நினைச்சிட்டு ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணனா எனக்கு தெரியல. நான் கண்ணை மூடி உட்கார்ந்தா அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளே எனக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கு. பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால அந்த பஜனை பிரார்த்தனையில ஈடுபட முடிஞ்சுச்சு. நான் வெளியே எந்திரிச்சு வந்துட்டேன். வந்துட்டு இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கே! நம்ம போய் பார்த்துரலாம். அப்படின்னு சொல்லி வாய மூடலைங்க. அந்த இடத்துல ஒரு புது வண்டி வாங்கி ஒருத்தன் வந்து ஒரு நண்பர் வந்து தேங்காய் உடைக்க, அந்த தேங்காய் உடைச்ச சிதில் என் காலில் விழுந்து ரத்தம் வருது. இது என்ன போலான்னு சொன்ன உடனே ரத்த காவு வாங்குது. என்னமோ ஒரு மேட்ரு இதில் இருக்கு அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு பய உணர்வு ஏற்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது என்னன்னு நாளைக்கு வீடியோவில் உங்க கூட பேச நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். என்னுடைய அனுபவங்கள் இது பல பேருக்கு இது கதையாக தெரியலாம். நினச்சா நினச்சிட்டு போங்க. அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்கிறது என்னுடைய விருப்பம். அதை நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறது உண்டு. அடித்தா அடிச்சுட்டு போங்க, உங்களுக்கு நடந்தால் அப்போ தெரியும். சரி, தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கலாம் நண்பர்களே. திட்டுறவன் திட்டிகிட்டே இருக்கட்டும், கமெண்ட் அடிக்கிறவன் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். என் கருமாவும் அவன் சேர்த்து வாங்கிட்டு போகிறான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம்.